வேறு லெவலில் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், பர்த்டேஸ், ஏதாவது செலிப்ரேஷன் இருக்கும்போது ஸ்வீட்ஸ் இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பால் பனியாரம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க இந்த பால் பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் பனியாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பும் அரிசியும் ஊற வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதுவும் சேர்க்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வைக்கணும். பால் பனியாரத்துக்கு நான் தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ஒரு முழு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதில் நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பால் பனியாரத்துக்கு பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பனியாரத்துக்கு நம்ம இப்போ மாவு அரைக்கணும். அரிசியும் உளுந்தும் நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா உப்பி இருக்குது. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். நம்ம மையாக அரைச்சிக்கணும். ஸோ முதல்ல நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். நம்மளோட பனியார மாவு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்ல மையாக அரைச்சாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ஸோ மாவு நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறேன். ஆனால் முதல்ல இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ண போகிறேன். ஸோ மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா என்ன ஆகிடும்னா, நீங்கள் பனியாரம் போட்ட பிறகு பாலில் போட்டிங்கன்னா அது அப்சார்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளஃபியாக இருந்தால் தான் நீங்கள் சுட்ட பிறகு பாலில் போடும்போது நல்லா அப்சார்ப் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பனியாரம் போட ஆரம்பிச்சிடலாம். பனியாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அது பாருங்கள், போட்டோடனே எப்படி உப்பி வருது பாருங்கள். மாவு ரொம்ப கனமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பால் உள்ளே அப்சார்ப் ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளஃபியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தேங்காய் பாலில் போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பனியாரம்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கலர் வந்த உடனே நம்ம பனியாரத்தை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கே சூடாக ஒன்று எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியில். ஆஹா! ஸோ ஒரு பேட்ச் பனியாரம் நான் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி பேட்சாக சுட்டு எடுத்து வச்சிடலாம்.
பால் பணியாரம் ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள், தேங்காய் பால் ரெடியாக இருக்குது, பணியாரம் ரெடியாக இருக்குது. இப்போ மெயின் ஸ்டெப் என்னென்ன, பணியாரத்தை வந்து பாலில் போடுறது தான். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பணியாரம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் போண்டாவோ இல்லை சாம்பார் வடை மாதிரி ஆகிடும். அதனால் குட்டி குட்டியாக போட்டால் உங்களுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக சாப்பிட்லாம். பணியாரத்தை பாலில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes சோக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி பாலெல்லாம் அந்த பணியாரம் நல்லா அப்சார்ப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 10 minutes நான் இப்போ வெயிட் பண்ண போகிறேன். 10 minutes கழிச்சு என்னங்க, அது கூட வெயிட் பண்ணுறதா இல்லை, அப்படியே வெயிட்டிங் டு ஈட். ஸோ அடுத்த ஒரு 10 minutes கழிச்சு சாப்பிட்றதா. பார்த்தீங்களா, கப்பு ஃபுல்லாக பால் பணியாரம் வச்சுருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பிரமாதம், வேறு லெவலில் இருக்குது. பணியாரம் வந்து தேங்காய் பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ரொம்பவே சூப்பரான பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? அதில் முக்கியமானது வந்து அந்த மாவு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரமாதமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.